ஹலோ வீவர்ஸ், ஐம் ரோசி. வெல்கம் டு ஜேஜே மேக்கின் சேனல். வாங்க இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பெரிய வெங்காயம். அதை நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் மசாலாவுக்கு நம்ம ரொம்ப ஆனியன் ஃப்ரை பண்ணணும்ட்டு இல்லை. ஏன்னா இது நம்ம மிக்சியில் அரைச்சி திரும்பவும் நம்ம இதை வதக்க போகிறோம். அதனால் லேசாக வதங்கினா போதும். இப்போ நான் சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கிரேவி திக்னஸ்க்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவு வதங்கி இருந்தா போதும். இது நம்ம இறக்கிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குவோம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கிறேன். அது இருக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆர்டினரியாக நீங்கள் எந்த பவுடர் சில்லி பவுடர் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோடைய பச்சை வடை போகணும். இது நல்லா கிளறி கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். இப்போ பாருங்க, அந்த தண்ணி எல்லாம் சுண்டி மசாலா நல்ல வாசனையா வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் எடுத்த பன்னீர். நம்ம பால் நிறையா இருந்தால் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு அது மேலே வரத அந்த ஏடை நல்லா நம்ம ஒரு நல்ல வெள்ளை துணியில் வடிகட்டி நல்லா டைட்டாக பிழிஞ்சு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் மேலே வெயிட் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது வீட்டில் எடுத்தது தான். உங்களுக்கு கடையில் கிடைக்கலன்னா நம்ம பால் காய்ச்சி மேலே வர ஆடையை நம்ம 2 நாள் ஆடையை சேர்த்து வச்சு அதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா அது நல்ல ஸ்பூனில் அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளே வீட்டில் நம்ம தயார் பண்ணலாம். இது கஸ்தூரி மேத்தி. உங்களுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.